ஒரு வீட்டை பழுது பார்க்கணும்னா நம் பொதுவா என்ன செய்வோம்? சுவற்றில் கொஞ்சம் பெயிண்ட் அடிப்போம், இல்லைனா விரிசல் விட்ட ஒரு பகுதியை மட்டும் லேசாக இடித்து கட்டுவோம். சரிதானே? ஆமா, அதுதான் வழக்கமா நடக்கிறது. ஆனா இல்லவே இல்ல. இந்த வீட்டின் அஸ்திவாரமே முற்றிலும் தப்பா இருக்கு. மொத்தமாக புல்டோசரை விட்டு எடுத்துவிட்டு அடியிலிருந்து புதிதாக கட்டணும் அப்படின்னு யாராவது உங்களிடம் சொன்னால் எப்படி இருக்கும்? சற்று அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பா பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆச்சரியமான இந்திய அரசியலமைப்பைய மொத்தமாக மாற்றி எழுத கோரும் ஒரு அரசியல் ஆவணத்தை தான் இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். கற்றுக்கொள்ளும் தீரால ஆர்வம் கொண்ட உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா, இன்னைக்கு நமது மேசையில் உள்ள ஆதாரம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் 2026ஆம் ஆண்டிற்கான ஆட்சி செயற்பாட்டு வரைவு. ஆனால் இந்த தேடலுக்குள் முழுமையாக நுழைவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் மிக தெளிவாக கூற விரும்புறேன். சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். ஒரு நடுநிலையான பார்வையாளராக மட்டுமே இந்த ஆவணத்தை நாம் அணுகப் போகிறோம். இதில் உள்ள அரசியல் நிலைப்பாடுகளை நாம் ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்லை. மாறாக இந்த ஆவணத்தில் முன்வைக்கப்படும் புதிய சிந்தனைகள் என்ன, நிர்வாக மாற்றங்கள் எப்படி செயல்படும் என்பதை மட்டுமே உள்ளபடி பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு புரிய வைக்கப் போகிறோம். மிகச்சரியான முன்னுரை. எந்த ஒரு அரசியல் ஆவணத்தையும் படிக்கும்போது அதோட அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கறத புரிந்து கொள்வதுதான் முதல் படி. நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க இல்லையா, அந்த வீட்டை இடிக்கும் உதாரணம், அது 100% இந்த ஆவணத்திற்கு பொருந்தும். சொல்லப்போனா இந்த ஆவணமே ஒரு சுவாரஸ்யமான வரியோடு தான் தொடங்குது. ஓ அப்படியா? என்ன வரி அது? அதாவது, தங்களை வீட்டை புதுப்பித்து வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்லர், வீட்டையே இடித்துவிட்டு புதிதாக கட்ட வந்த புரட்சியாளர்கள் அப்படின்னு இந்த ஆவணம் வெளிப்படையாகவே அறிவிக்குது. ஓஹோ, வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, இது ஏதோ ஒரு புதிய அரசு பேருந்தை விடுவதை பற்றியோ இலவசங்களை கொடுப்பதை பற்றியோ பேசும் வழக்கமான தேர்தல் அறிக்கை அல்ல. இது ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பிலும் ஒரு மாபெரும் அமைப்பு ரீதியான மாற்றத்தை கோரும் ஒரு வரைவு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு வீட்டை இடித்து கட்ட வேண்டுமென்றால் முதலில் அதோட அடித்தளத்தை அல்லவா நாம் ஆராய வேண்டும். கண்டிப்பா. ஒரு ஜனநாயக நாட்டின் ஆகப்பெரிய அடித்தளம் அதோட தேர்தல் முறைதான். இந்த ஆவணம் தேர்தல் முறையில் முன்வைக்கும் முதல் மாற்றமே மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆமாம், அவங்க சொல்ற அந்த முதல் விஷயம், வாக்கு செலுத்துவது அப்படிங்கிறது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கட்டாய கடமை என்று இது கூறுது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்பதை ஒரு இலக்காகவே முன்வைக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? ஒரு நிமிஷம். வாக்களிப்பதை கட்டாயமாக்குவது நடைமுறையில் சாத்தியமா? ஒருவேளை கட்டாயப்படுத்தினால் அரசியல் மீது ஈடுபாடில்லாதவர்கள் கூட ஏதோ கடமைக்கு என்று போய் சம்பந்தமே இல்லாம ஒரு பட்டனை அழுத்திவிட்டு வரமாட்டாங்களா? இது நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். இது தேர்தல் அரசியலின் தரத்தை எப்படி மாற்றும்? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், தற்போதைய நமது தேர்தல் முறையின் நம்பகத்தன்மை குறித்தும் ஜனநாயக பிரதிநிதித்துவம் குறித்தும் இந்த ஆவணம் எழுப்பும் ஆழமான கேள்விகள்தான். அதாவது, நீங்க சொன்னது போல கட்டாயப்படுத்தினால் தரம் குறையலாம் என்ற வாதம் ஒருபுறம் இருந்தாலும் அவங்க முன்வைக்கும் தர்க்கம் வேறு. என்ன தர்க்கம் அது? இப்போ கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் என அனைத்தையும் ஒரு அரசிடமிருந்து எதிர்பார்க்கும் குடிமக்கள் அந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்யும் ஒரு நாள் வரிசையில் நின்று வாக்களிக்காததை தேச துரோகம் என்ற கடுமையான வார்த்தையால் ஆவணம் விமர்சிக்குது. தேச துரோகமா? ரொம்ப கடுமையான விமர்சனமா இருப்பே. ஆமா, ஏன்னா 100 பேரில் வெறும் 60 பேர் மட்டுமே வாக்களிப்பதும் மீதமுள்ள 40 பேர் ஜனநாயக கடமையிலிருந்து ஒதுங்கி இருப்பதும் எப்படி உண்மையான மக்களாட்சி ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு லாஜிக் இருக்கு. அந்த 60 பேரில் 20 பேரின் வாக்குகளை வாங்கும் ஒரு கட்சி ஒட்டுமொத்த 100 பேருக்குமான அரசாங்கமாக மாறுவது ஜனநாயக பிழை இல்லையா என்று அவங்க தரப்புல கேக்குறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் ஒப்பீடு தான் நினைவுக்கு வருது. எப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய நிறுவனத்தின் பங்குகளை வைத்திருக்கும் அனைவரும் நிறுவனத்தின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று சொல்வது போல இது இருக்கு. ஏன்னா முடிவெடுக்காதவர்களின் மௌனம் மற்ற அனைவரின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? மிக சரியான ஒப்பீடு. ஆனா 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும்னா தேர்தல் அமைப்பின் மீதான மக்களின் நம்பிக்கை 100% இருக்க வேண்டுமே. சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்காகவே இந்த ஆவணம் அடுத்த மிகப்பெரிய மாற்றத்தை முன்வைக்குது. என்ன மாற்றம்? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு முழுமையான தடை. அதாவது இவிஎம் மிஷின்ஸ பேன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓ, வாக்குச்சீட்டு முறைக்கா? ஆமாம்.
தொழில்நுட்பத்தில் உச்சத்தில் இருக்கும் அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகளே இந்த மின்னணு இயந்திர முறையை பயன்படுத்தாம வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிவிட்டதை ஆவணம் சுட்டிக்காட்டுது. எனவே நாமும் வாக்குச்சீட்டு முறைக்கே திரும்ப வேண்டும் என்கிறார்கள். இது பலரும் சொல்லும் கோரிக்கைதான். ஆனா வாக்குச்சீட்டு முறைக்கு மாறினால் கள்ள ஓட்டு போடுவார்கள் என்ற விமர்சனம் இருக்கே, அதை எப்படி தடுப்பாங்க? அதுக்கும் ஒரு வழிமுறை வச்சிருக்காங்க. இந்த வரைவில் அதற்கான வழிமுறை ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இதில் உள்ள சுவாரஸ்யமே. வெறுமன பழைய முறைக்கு மாறாம ஒரு பாதுகாப்பான வாக்குச்சீட்டு முறைய அவங்க முன்மொழிகிறாங்க. அது எப்படி செயல்படும்? இத நீங்க ஒரு வங்கியின் காசோலையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு பேங்க் செக் புக். ஓகே. ஒரு காசோலை புத்தகத்தில் வங்கியிடம் கொடுக்கும் முக்கிய தாளும் இருக்கும், நாம கணக்கு வைத்துக்கொள்ளும் அடிக்கட்டையும் இருக்கும் அல்லவா? ஆமா, கவுண்டர் ஃபாயில் இருக்கும். அதே போல வாக்குச்சீட்டுகளிலும் அடிக்கட்டை இருக்கும். வாக்காளர் தனது கைரேகையை அல்லது கையெழுத்தை அந்த அடிக்கட்டையிலும் வாக்குச்சீட்டிலும் பதிவு செய்ய வேண்டும். ஓ, கைரேகை வைக்கணுமா? ஆமாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க வாக்களித்ததற்கான சான்றும், அதாவது ஒரு ஒப்புகைச் சீட்டும் வாக்காளருக்கு நேரடியாக வழங்கப்படும். ஓ, அதாவது ஒரு தேர்தல் அதிகாரி யாருக்கு வாக்களித்தோம் என்று பார்க்க முடியாது, ஆனால் இந்த நபர் வாக்களித்து விட்டார் என்பதற்கான கைரேகை மற்றும் அடிக்கட்டை ஆதாரம் இருக்கும். அதேதான். இது ஒரு மிகச் சிறந்த வழிமுறைதான். ஆனால் 148 கோடி மக்களுக்கும் கைரேகை வைத்து வாக்களிப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கலாமே, நேரமும் ரொம்ப ஆகுமே. ஆமாம், நேரமாகும். ஆனாலும் முடிவுகள் சீக்கிரம் வருவதை விட அது உண்மையான முடிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஆவணம் முன்னுரிமை அளிக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. கண்டிப்பா. அதே போல பாத்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் அஞ்சல் வழியில் வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் இருக்கு. அதாவது போஸ்டல் பேலட். ஆமா. வேலைக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் நாட்டை விட்டு சென்றவர்களையும் ஜனநாயக செயல்முறைக்குள்ள கொண்டு வரும் முயற்சி இது. ஆனா இவையெல்லாம் வாக்களிக்கும் முறைமை பற்றியது. சரி. பிரதிநிதித்துவம் என்று வரும்போது இந்த ஆவணம் ஒரு மிகப்பெரிய புள்ளிவிவரத்தை முன்வைக்குது. என்ன புள்ளிவிவரம் அது? 1952ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 30 கோடி. அப்போது 489 மக்களவைத் தொகுதிகள் இருந்தன. இன்று மக்கள் தொகை 148 கோடியாக உயர்ந்துவிட்டது. ஆனா நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை வெறும் 543 மட்டுமே. இது உண்மையாகவே சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளிவிவரம்தான். மக்கள் தொகை பல மடங்கு பெருகிவிட்ட நிலையில் பழைய கணக்கீட்டையே வைத்திருந்தால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி அத்தனை லட்சம் மக்களின் குரலாக இருக்க முடியும்? ஆமா, அது ரொம்ப கஷ்டம். இது உங்களோடு இணைத்து பாருங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் 30 மாணவர்களை கவனிப்பதற்கும் அதே ஆசிரியர் ஒரு பெரிய மைதானத்தில் உள்ள 3000 மாணவர்களை கவனிப்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு? மிகப்பெரிய வித்தியாசம். அந்த மாணவர்களின் குரல் எப்படி ஆசிரியரை சென்றடையும்? இதற்கு தீர்வாக 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்ற விகிதத்தில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று இந்த ஆவணம் வலியுறுத்துது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் ஆவணம் கூறுது. சரி, நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், எத்தனை பேரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பார்த்து விட்டோம். அடுத்தது, இப்போது யாரை தேர்ந்தெடுக்கிறோம், அவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் என்பது குறித்து இந்த ஆவணம் வைக்கும் மிக கடுமையான விமர்சனங்களுக்குள் நகர்வோம். சரி. இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவரை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இவர்களின் முதல் வாதம். இதை படிக்கும்போது எனக்கு புரியவில்லை. ஏன்னா குடியரசுத் தலைவர் என்பவர் பெரும்பாலும் ஒரு அடையாள பதவிதானே, அவரை ஏன் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஆவணம் வாதிடுது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்றால், ஆவணம் ஏன் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத தலைவர்களை நிராகரிக்கிறது என்பதன் பின்னணி புரியும். என்ன பின்னணி? நாடாளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஒரு மாநில அரசியை கலைக்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பில் உள்ளது. ஆமா, இருக்கு. அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அதிகாரம் வீட்டுக்கு அனுப்புவது ஜனநாயகத்தின் அடிப்படையை அசைத்து பார்ப்பதாக இவர்கள் கருதுகிறார்கள். இதன் உண்மையான அர்த்தம்தான் என்ன? மாநிலங்களவை, அதாவது ராஜ்யசபா மீதான இவர்களின் விமர்சனம் இன்னும் கூர்மையாக இருக்கிறதே. ஆமா, மாநிலங்களவை என்ற அமைப்பையே இந்த ஆவணம் முற்றிலுமாக நிராகரிக்கிறதா? கிட்டத்தட்ட அப்படித்தான். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள், சொல்லப்போனால் மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் கூட மாநிலங்களவை மூலமாக பின்வாசல் வழியாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து அமைச்சர்களாகவும் சில நேரங்களில் நாட்டின் பிரதமராகவும் வருவது ஜனநாயக மாண்பிற்கு எதிரானது என்று கூறுகிறார்கள்.
ஒரு நிமிடம், நான் இங்கே குறுக்கிடுகிறேன். சொல்லுங்க. மாநிலங்களவை என்பது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று தானே அழைக்கப்படுது. மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசில் பாதுகாப்பதற்காக தானே அது உருவாக்கப்பட்டது. அதை எப்படி முற்றிலும் நீக்க முடியும்? நீங்க சொல்வது தத்துவார்த்த ரீதியாக சரி. ஆனால் நடைமுறை என்ன என்பதை ஆவணம் கேள்வி கேட்குது. என்ன கேள்வி? ஒரு மாநிலத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒருவர் வேறு ஏதோ ஒரு மாநிலத்தின் வழியாக மாநிலங்களவை உறுப்பினராகி நாடாளுமன்றத்திற்கு செல்வதை நாம பலமுறை பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஆமா, அது வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். இதனால்தான் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் ஒரு கூற்றையே இவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். நேரு என்ன சொல்லியிருக்காரு? மாநிலங்களவை என்பது ஆங்கிலேயர்களால் சில கட்டுப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்ட ஒன்று, பலரும் விரும்பி அமைத்த ஒன்று அல்ல என்று நேருவே கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி இந்த மேலவை முறையை ஆவணம் நிராகரிக்குது. சரி, மாநிலங்களவையே தேவையில்லை என்று சொல்வதன் மூலம் மத்திய அரசின் கட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய ஓட்டையை இந்த ஆவணம் சுட்டிக்காட்டுது. ஆமா, இப்போது அப்படியே மாநிலங்களுக்கான அதிகாரம் பற்றி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். ஏன்னா மத்திய அரசிடமிருந்து அதிகாரம் பறிக்கப்பட்டால் அது எங்கே செல்ல வேண்டும்? மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும். கண்டிப்பா. அதிகார பகிர்வு குறித்து ஆவணம் முன்வைக்கும் வாதம் மிக தெளிவானது. நமது அரசியலமைப்புச் சட்டம் 7வது பட்டியலின்படி துறைகள் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. சரி. மத்திய அரசுக்கு 97 துறைகள், மாநில அரசுக்கு 66 துறைகள், பொதுப்பட்டியலில் 47 துறைகள். இங்கேதான் நாம் வரலாற்றை சற்று உற்று நோக்க வேண்டும். இந்தியா சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் நாடு துண்டாடப்பட்டு விடுமோ என்ற மிகப்பெரிய அச்சம் தலைவர்களிடம் இருந்தது. ஆமா. அதனால் நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசிடம் அதிக அதிகாரங்கள் குவிக்கப்பட்டன. ஓ, அதுதான் காரணமா? ஆமாம். ஆனால் பல தசாப்தங்கள் கடந்த பிறகும் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வி, காடுகள் போன்ற துறைகளில் கூட மாநில அரசு சட்டம் இயற்றினால் அதை மத்திய அரசு நிராகரிக்க முடியும் என்ற நிலைதான் உள்ளது. உண்மைதான். இது கூட்டாட்சி என்ற பெயரில் இருக்கும் ஒரு அப்பட்டமான ஒற்றையாட்சி முறை என்ற ஆவணம் குற்றம் சாட்டுது. அப்படின்னா இதுக்கு என்னதான் தீர்வு சொல்றாங்க? மத்தியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி என்ற முழக்கத்தை இந்த ஆவணம் முன்வைக்கிறது. ஓஹோ. இதை அடைய வெறும் 4 துறைகளை மட்டுமே மத்திய அரசு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். வெறும் 4 துறைகளா? அவை என்னென்ன? நாட்டின் பாதுகாப்பு, நாணயம், வெளியுறவுக் கொள்கை மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ரயில்வே போக்குவரத்து. இந்த 4 மட்டும்தானா? ஆமாம். இந்த 4ஐ தவிர மற்ற அனைத்து துறைகளிலும் சட்டம் இயற்றும் மற்றும் நிர்வகிக்கும் முழு உரிமை மாநில அரசுகளுக்கே வழங்கப்பட வேண்டும் என்கிறார்கள். அப்போ மாநிலங்களுக்குள்ள போற ரயில்கள், குறிப்பா ஒரு மாநிலத்தின் எல்லைக்குள் ஓடும் உள்ளூர் ரயில்கள் கூட அந்தந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வரைவு கூறுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. மாநில சுயாட்சி பற்றி பேசும்போது பொருளாதாரம் இல்லாமல் தன்னாட்சி சாத்தியமில்லையே. ஆமாம், பணம் ரொம்ப முக்கியம். சட்டம் இயற்றும் உரிமை இருந்தால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்த பணம் வேண்டும். அதற்கும் ஒரு அதிரடியான கணக்கை வைத்திருக்கிறாங்க. தற்போது ஜிஎஸ்டி, சுங்கவரி என வசூலாகும் வரிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பகிர்வு 50க்கு 50 என்ற ரீதியில் செயல்படுது. ஆமா. இதை மாற்றி ஒரு மாநிலத்தில் வசூலாகும் வரியில் 75% அந்த மாநில அரசுக்கே கொடுத்துவிட வேண்டும், மீதமுள்ள 25% மட்டுமே மத்திய அரசுக்கு வழங்க வேண்டும் என்று ஆவணம் கூறுது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதை உங்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், கூட்டு குடும்பமாக வாழும் அண்ணன் தம்பிகளை நினைத்து பாருங்கள். சரி. அதில் அதிகம் சம்பாதிக்கும் ஒருவன் தனது ஊதியத்தில் பெருமளவை தானே தனது சொந்த குடும்ப செலவுக்காக வைத்துக்கொண்டு மீதியை கொஞ்சம் மட்டும் வீட்டின் பொதுநிதியில் கொடுப்பதற்கு இணையானது இது. மிகச்சரியான உதாரணம். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எதிர்வாதமும் இருக்குது இல்லையா? ஆமா, நான் அதையேதான் கேட்க நினைத்தேன். ஒருவேளை அதிகம் சம்பாதிக்கும் மாநிலங்கள் 75% வரியை எடுத்துக்கொண்டா வளர்ச்சி குறைந்த வறுமையிலுள்ள மற்ற மாநிலங்களின் நிலைமை என்னாவது? ஒட்டுமொத்த நாட்டின் சமச்சீரான வளர்ச்சி பாதிக்கப்படாதா? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா இந்த ஆவணம் அத வேறு கோணத்துல பாக்குது. என்ன கோணம் அது? தொடர்ந்து சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் வரியை எடுத்து செயல்படாத மாநிலங்களுக்கு கொடுப்பது சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு செய்யப்படும் அநீதி என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஓ, அப்படியா? ஆமா. ஒவ்வொரு மாநிலமும் தங்களின் சொந்த வளங்களைக் கொண்டு சுயமாக முன்னேற வேண்டும், தன்னாட்சி பெற வேண்டும் என்பதே இவர்களின் தத்துவம். ஆக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய அதிகார பகிர்வை கூறுகிறார்கள். ஆமாம். சரி, பொருளாதார அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அந்த அதிகாரம் சாமானிய மக்களான உங்களுக்கு எப்படி வந்து சேரும்? முக்கியமான பாயிண்ட்.
சமூக நீதியும் சட்ட அமைப்பும் உள்ளூரில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதிலும் ஆவணம் கவனம் செலுத்துது. இத நீங்க இப்படி நினைத்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு சட்டச் சிக்கல் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். சரி. உங்களுக்கான இறுதி நீதியை பெற நீங்க 2000 கிலோமீட்டர் பயணம் செய்து டெல்லிக்கு சென்று உங்களுக்கு புரியாத ஒரு மொழியில் வாதாட வேண்டும் என்றால் எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய மன உளைச்சல். கண்டிப்பா. அதை தீர்க்கத்தான் உலகத்தின் எல்லா நாடுகளும் நீதிமன்றங்கள் அந்தந்த மக்களின் தாய்மொழியில தான் இயங்குகின்றன. ஆனா இந்தியாவுல அப்படி இல்ல. ஆமாம். எனவே உள்ளூர் நீதிமன்றம் முதல் உயர்நீதிமன்றம் வரை அனைத்து படிநிலைகளிலும் தாய்மொழியான தமிழே ஆட்சி மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் இருக்க வேண்டும் என்கிறார்கள். இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தின் ஒரு கிளை அமைய வேண்டும் என்றும் அந்தந்த மாநில மண்ணின் மைந்தர்களே அந்த மாநிலத்தின் நீதிபதிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் ஆவணம் வலியுறுத்துது. வேறு மாநில நீதிபதிகள் வரக்கூடாதா? வேறு மாநிலங்களிலிருந்து வரும் நீதிபதிகளுக்கு இந்த மண்ணின் கலாச்சாரமும் மக்களின் உணர்வுகளும் புரியாததால் பல சிக்கல்கள் எழுகின்றன என்பதை ஒரு காரணமா முன்வைக்கிறாங்க. இதை தாண்டி உச்சநீதிமன்றத்தின் தலையீடு குறித்தும் ஒரு முக்கியமான விமர்சனம் இதில் உள்ளதே. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. 7 தமிழர் விடுதலை விவகாரம், விவசாயத்தை பாதிக்கும் மீத்தேன் திட்டம், கேல் குழாய் பதிப்பு, கூடங்குளம் அணு உலை போன்ற பல விவகாரங்களில் மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் தலையீடு இருந்ததாக ஆவணம் கருதுது. அப்படியா? எனவே மாநிலங்களுக்கிடையிலான நதிநீர் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க மட்டுமே உச்சநீதிமன்றம் செய்யப்பட வேண்டும். மற்றபடி அந்தந்த மாநிலங்களுக்கு உட்பட்ட வழக்குகளில் அந்தந்த மாநில உயர்நீதிமன்றமே உச்சதிகாரம் பெற்றதாக செயல்பட அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது மாநிலங்களுக்கான நீதி. மக்களுக்கான சமூக நீதியை பொறுத்தவரை தற்போதைய இடஒதுக்கீடு முறையை சீரமைக்க முறையாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று ஆவணம் கூறுது. மேலும் இதில் பூர்வீக தமிழ் குடிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும், பிற மாநிலங்களில் தமிழர்களுக்கு என்ன முன்னுரிமை வழங்கப்படுகிறதோ அதே முன்னுரிமைதான் தமிழகத்தில் வாழும் பிற மொழி பேசும் மக்களுக்கும் வழங்கப்படும் என்று திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கு. இங்க நாம ஒரு வரலாற்று பார்வையை சேர்க்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களாகிய நாம் என்றுதான் தொடங்குது. ஆமாம், we the people. ஆனா இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட காலத்தில் இங்கு வாழ்ந்த 30 கோடி மக்களின், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் அல்லது பலதரப்பட்ட மொழிவழி தேசிய இன மக்களின் முழுமையான கருத்துக்களை கேட்டு இந்த சட்டம் இயற்றப்படவில்லை என்று ஆவணம் வாதிடுது. அது ஒரு நல்ல பாயிண்ட். எனவே தற்போதைய உலக ஒழுங்கிற்கும் மக்களின் விழிப்புணர்விற்கும் ஏற்ப அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுத வேண்டும் என்கிறார்கள். சரி, இதெல்லாம் மேலிடத்துல நடக்கும் சட்ட விவாதங்கள். சாமானிய மக்களுக்கு அன்றாடம் பயன்படும் வெளிப்படைத்தன்மை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது RTI பற்றி ஒரு முக்கியமான குறிப்பு இருந்ததே. ஆமாம், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு 4 பற்றி ஆவணம் பேசுது. அந்த பிரிவு என்ன சொல்லுது? பொதுவா நாம ஒரு அரசு தகவலை பெற வேண்டுமென்றால் ஒரு மனு போட்டு 30 நாட்கள் காத்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமாம். ஆனால் பிரிவு 4 என்ன சொல்கிறது என்றால், அரசு துறைகள் தங்களது தகவல்களை தாமாகவே முன்வந்து இணையத்தில் வெளியிட வேண்டும். மக்கள் கேட்கும் முன்பேவா? ஆமாம், மக்கள் கேட்கும் முன்பே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு இதை பின்பற்றுவதில்லை என்றும் இதை மாற்றி வெளிப்படைத்தன்மையை உருவாக்குவோம் என்றும் உறுதியளிக்கிறாங்க. அதோடு மேகாலயா மாநிலத்தை பின்பற்றி சமூக தணிக்கை சட்டம், அதாவது சோஷியல் ஆடிட் ஆக்ட் கொண்டு வரப்படும் என்று கூறுகிறார்கள். ஆமாம். பலருக்கும் இந்த சமூக தணிக்கை என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு சாதாரண ஆடிட் என்பதற்கும் சமூக தணிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? வெறும் அரசு அதிகாரிகள் மட்டும் ஏசி அறையில் அமர்ந்து கணக்கு பார்ப்பதா இது? இல்லவே இல்ல. அதுதான் இதன் சிறப்பம்சம். சமூக தணிக்கை என்பது மக்களே நேரடியாக களத்தில் இறங்கி சரிபார்ப்பது. மக்களேவா? எப்படி? ஒரு கிராமத்தில் சாலை போட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சாலைக்காக எழுதப்பட்ட கான்ட்ராக்ட் பேப்பரை அந்த கிராம மக்களே நேரடியாக வாங்கி எவ்வளவு சிமெண்ட், எவ்வளவு தார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அதிகாரிகளின் முன்னிலையிலேயே நேருக்கு நேர் கேள்வி கேட்டு சரிபார்ப்பதுதான் சமூக தணிக்கை. வாவ், இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம். இத சட்டப்பூர்வமாக்குவதன் மூலம் உள்ளாட்சியில் ஊழலை வேரறுக்க முடியும் என்று அவங்க நம்புறாங்க.
மிக அருமையான விளக்கம். மேலும் தகவல் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 8(1) கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்துவது, சென்னை மாநகர காவல் சட்டம் 41 மற்றும் 163 ஆகிய பிரிவுகளை பயன்படுத்தி அமைதி வழியில் போராடும் மக்களின் உரிமையை தடுப்பதை நிறுத்துவது போன்ற மனித உரிமை சார்ந்த விஷயங்களும் இதில் உள்ளன. ஆமாம். சரி, நாம இப்போது இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால், நாம் தமிழர் கட்சியின் 2026 ஆட்சி செயற்பாட்டு வரைவு என்பது ஏதோ சில நிர்வாக திட்டங்களை மட்டும் முன்வைக்கும் ஒரு சாதாரண அறிக்கை அல்ல. ஆமா, அது தெளிவா புரியுது. இது அதிகார பரவலாக்கல், தாய்மொழி உரிமை மற்றும் மக்களாட்சியின் அடிப்படை அமைப்பையே மாநில மையமாக மாற்றி எழுதக் கோரும் ஒரு விரிவான ஆவணம். இதை நீங்க ஏன் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்? நீங்க ஒரு மென்பொருள் துறையில் இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், அல்லது மாணவராக இருக்கலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பு எப்படி மேலிருந்து கீழாக அதிகாரத்தை செலுத்துகிறது என்பதற்கும், அதே அமைப்பு கீழிருந்து மேலாக மக்களின் குரலாக எப்படி செயல்பட முடியும் என்பதற்கும் இந்த ஆவணம் ஒரு மாற்றுச் சிந்தனையை உங்களுக்கு வழங்குது. கண்டிப்பா. அதிகாரம் என்பது மக்களிடமிருந்து அரசுக்குச் செல்ல வேண்டுமே தவிர, அரசிடமிருந்து மக்களுக்கு பிச்சை போல வரக்கூடாது என்ற தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த வரைவு முழுமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்ம விடை பெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். சொல்லுங்க. ஒருவேளை இந்த ஆவணம் கூறுவது போல அனைத்தும் நடந்து விடுகிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். சரி. அனைத்து மாநிலங்களும் தங்களின் சொந்த மொழியிலேயே உச்சநீதிமன்றங்களை அமைத்துக்கொண்டு, தங்களது மாநிலத்தில் வசூலாகும் வரியில் 75% தக்க வைத்துக்கொண்டு, கல்வி, மருத்துவம், தொழில் என அனைத்திலும் முழுமையான தன்னாட்சி பெற்றுவிட்டால், எதிர்காலத்தில் டெல்லியில் இருக்கும் ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு என்பதன் உண்மையான வேலைவாய்ப்பும் பொறுப்பும் என்னவாகச் சுருங்கும்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. அது வெறும் ஒரு நிர்வாக கூரையாக மட்டுமே நிற்குமா? இது இந்தியாவை இன்னும் வலிமையான, போட்டித்தன்மை நிறைந்த ஒரு நிர்வாகமாக மாற்றுமா? அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் போல பல தனித்தனி தேசங்களின் தன்னாட்சி பெற்ற கூட்டமைப்பாக மாற்றுமா? இது உண்மையிலேயே பல கோணங்களில் பல நாட்கள் சிந்திக்கத் தூண்டும் ஒரு ஆழமான கேள்விதான். சட்டங்களும் கொள்கைகளும் வெறும் காகிதங்களில் இல்லை, அவை உங்கள் அன்றாட வாழ்க்கையை, உங்கள் அதிகாரத்தை எப்படி தீர்மானிக்கின்றன என்பதை இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு உணர்த்தியிருக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பா உணர்த்தியிருக்கும். இந்த சிந்தனையோடு இன்றைய நமது இந்த தேடலை நிறைவு செய்வோம். உங்களுக்காக பல ஆழமான தகவல்களை தேடி படித்து பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.